ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ டுடே லைவ் ட்ரேட் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரேட் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நான் ட்ரேட் எடுக்கும்போது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு ட்ரேட் எடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதுவே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சரிங்களா. லைவ் ட்ரேட் எடுத்து தனியாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறத விட ட்ரேட் எடுக்கும்போது அப்படியே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இப்படி தான் சொல்லிட்டு கொடுத்தா பெட்டராக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஓகே சரிங்களா, அதுவே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக எப்போ ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15 ட்ரேட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 19 சரிங்களா, 4 days ஆகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா சார்ட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. புதுசாக சார்ட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. என்ன சார்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு புதுசாக இருக்கிற சார்ட் ஒரு 5 சார்ட்டோ 6 சார்ட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டைம் வந்து ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை 8 மணி ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ கரெக்டாக பார்த்து ட்ரேட் பண்ணணும், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடாது சரிங்களா. ஃப்ரைடே மார்க்கெட் கொஞ்சம் அப்படி இப்படி தான் மூவ் ஆகும். ஸோ அதை கரெக்டான மார்க்கெட்டை சூஸ் பண்ணி கரெக்டாக ட்ரேட் எடுக்கணும், இல்லைனா லாஸ் ஆகிடும் சரிங்களா. ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வராது, ஆனால் கண்டிப்பாக வரும் சரிங்களா. அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு 5 சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். யூரோ ஜேபிஒய். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரேட் எடுத்து லாஸ் ஆகிறத விட ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். தெளிவாக யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் சரிங்களா. ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கக்கூடிய சார்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் மூவிங் கரெக்டாக பாருங்கள். ப்ராப்பராக இருக்கிற சார்ட்டை மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியல, ஃபஸ்ட்டில் பிகினராக இருக்கிறேன் அப்படின்னா ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ப்ராக்டிஸ் கண்டிப்பாக எங்கள் தேவை. ப்ராக்டிஸ் பண்ணாமல் லேர்ன் பண்ணிவிட்டு உடனே என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முடியாது சரிங்களா. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு சரிங்களா. ஒரு ட்ரெண்டை எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது சரிங்களா. ஒரு ட்ரெண்டை எப்படி ஃபைன் அப் ட்ரெண்ட்லேருந்து எப்படி டவுன் ட்ரெண்ட் ஆகுது, டவுன் ட்ரெண்ட்லேருந்து எப்படி அப் ட்ரெண்ட் ஆகுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஒரு ஹையர் ஹை ஒரு லோயர் ஹோ ட்ராப் பண்ணி அது பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது சரிங்களா. அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. நான் வேணால் அது வந்து கிளாஸ் மாதிரி உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஒரு எப்படி சொல்கிறது, ட்ரெண்ட் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில். ஓகேவா, சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், பையரும் செல்லரும் ஃபைட் பண்ணிவிட்டு இப்போ செல்லர் என்ட்ரி ஆகிருக்கான். ஆல்ரெடி இங்கே டவுன் ட்ரெண்டு, செல்லர் என்ட்ரி ஆகிட்டு பவர்ஃபுல்லாக கீழே வரான் சரிங்களா. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த பேட்டர்னில் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் யார் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர். டபுள் பாட்டம் யார் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர். ஸோ டபுள் பாட்டம் ஃபாலோ பண்ணி மேலே வரையும் போயிருக்கான். ஸோ இந்த லெவல் வரையும் போயிட்டு இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். திரும்ப பையர் அது வரையும் போயிட்டு வந்திருக்கான். வந்துட்டு செல்லர் ஃபார்ம் பண்ணியிருக்கான். திரும்ப அந்த டபுள் பாட்டம் இந்த இடத்துல பையர் ஸ்ட்ராங்காக இருப்பான் இல்லைங்களா. ஸோ பையர் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல வந்து பேட்டர்ன் ஃபாலோ பண்ணால் திரும்ப அந்த லெவல் பையர் என்ட்ரி, திரும்ப மேலே இருக்கிற செல்லர் என்ட்ரி ஆயிருக்கான், திரும்ப பாருங்கள் பையர் என்ட்ரி ஆயிருக்கான் சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டிலுக்குள்ளே இருக்கிறது யார், அதில் யார் பவராக, இப்போது ஒரு செல்லர் கேண்டில் இருந்தாலுமே அதில் பையர் பவராக இருக்கும். ஒரு பையர் கேண்டில் இருந்தால் செல்லர் பவராக இருப்பான். அது வந்து அந்தக்குள்ளே இருக்கிற கேண்டில்ஸ் சைக்காலஜி நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும் தான் கண்டிப்பாக நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும், இல்லைனா முடியாது சரிங்களா. ஸோ நான் வந்து இப்போ பையருக்கு ட்ரேட் எடுத்திருக்கேன். எப்படி பையருக்கு ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல பையர் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸோ நான் பையர் ட்ரேட் எடுத்திருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னோடய ப்ரெடிக்ஷன் கரெக்டு அப்படின்னா அதுக்கு உண்டான எக்ஸ்பிரஷன் நான் கொடுக்குறேன். 100% வந்து இங்கே ஆல்ரெடி டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. திரும்ப இங்கே பையர் என்ட்ரி ஆகிட்டு திரும்ப செல்லர் என்ட்ரி ஆகிருக்கான். ஆனால் திரும்ப இந்த லெவல்லேருந்து திரும்ப பையர் என்ட்ரி ஆகிருக்கான். என்ட்ரி ஆனதுனால திரும்ப அந்த இடத்துல பையர் வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நான் பையருக்கு ட்ரேட் எடுத்தேன். ஸோ என்ன வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, இது 100% ப்ராஃபிட் தான். சரிங்களா? இப்போது இந்த பையர் வந்துட்டான் இல்லைங்களா? இந்த பையர் அடுத்த கேண்டில் 100% வந்து செல்லர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேலே ட்ரெண்டு என்ன ட்ரெண்டு? டவுன் ட்ரெண்டு. டவுன் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் பையர் ஸ்ட்ராங்கான பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாலுமே செல்லரும் அவனுடைய பவரை காட்டுவான். சரிங்களா? 2 பேர் தான், பையர் செல்லர். யார் இங்கே பவர் கொடுக்குறான் அப்படின்றது தாங்க விஷயம். சரிங்களா? அதுதாங்க விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ பாருங்கள், பையர் பவர்ஃபுல்லாக கொடுக்குறான், ஆனால் செல்லர் ப்ரெஷரை கன்வெர்ட் ஆகிட்டு ரிட்டன் அவனும் பவர் கொடுக்குறான். 2 பேரும் மாறி ஃபைட் பண்ணுறாங்க, செல்லர் என்ட்ரி ஆகிட்டான். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்னேன் தானே, மேலே இருக்கிற செல்லர் இங்கே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஆனால் கீழே இருக்கிற பையர் இங்கே பாருங்கள், மேலே ப்ரெஷராக கன்வெர்ட் ஆகிட்டு மேலே போகிறான். ஸோ மேலே இருக்கிற பையரும் மேலே இருக்கிற செல்லரும் கீழே இருக்கிற பையரும் ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ பையர் என்ட்ரி கொடுத்துட்ருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரேடை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப அவசரம் வேண்டாம். சரிங்களா? செல்லர் என்ட்ரி ஆகிட்டான். சரிங்களா? ஃபஸ்ட்டே சொன்னாங்க செல்லர் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செல்லர் வந்துட்டான். 100% வந்து செல்லர் கேண்டில் தான் முடியறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து அடுத்து செல்லருக்கு நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். சரிங்களா? எப்படி செல்லர் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா, மேலே இருக்கிறவன் பவராக இருக்கான் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இங்கே இருக்கிற லெவலில் இங்கே வந்து டபுள் பாட்டம் ஃபாலோ பண்ணியிருக்கானா, அவன் வந்து இவ்வளோ தூரம் போனாலும் திரும்ப இந்த லெவல் வந்து செல்லர் என்ட்ரி வந்திருக்கான். இங்கே பாருங்கள், இங்கேருந்து பையர் என்ட்ரி ஆகிருக்கான். ஆனால் இந்த பையர் கேண்டிலோட இந்த செல்லர் கேண்டில் ட்ரெண்டுக்கு ஃபேவராக இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நான் செல்லர் ட்ரேட் எடுத்தேன். பட் ஆனால் அங்கே பையர் திரும்ப இந்த லெவல் என்ட்ரி ஆனால் பையர் வந்துட்டான். பட் இந்த லெவல் என்ட்ரி ஆகலை அப்படின்னா அங்கே செல்லர் வந்திருப்பான். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 25 செகண்ட்ஸ் இருக்குது. ஓகே, லெவல் ரீச் பண்ணிவிட்டு அதனால் பையர் என்ட்ரி. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு $40 கொடுக்குறேன். 40 வேணா 50 கொடுக்குறேன். 50 லாஸு. ஸோ நான் 50 கொடுக்குறேன். மேலே அந்த லெவல் இங்கே வந்தான் அப்படின்னா நான் செல்லர் ட்ரேட் எடுப்பேன். பட் ஆனால் அங்கே வரல. இன்னும் 13 செகண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பையர் என்ன பண்ணுறான் அது கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது நான் பார்க்கறதுனால உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் நான் ட்ரேடு இருக்கிறதுக்கு காரணம் முழுக்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். சரிங்களா? அது தெளிவாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறதும் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ட்ரேடிங்கில் 100% ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதே போல் நம்ம ட்ரேட் எடுக்கிறது எல்லாமே ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. புரியுதுங்களா? ட்ரேடிங்கில் லாஸ் காமன் தான். ஓகே, ஓகே. ஓகே, வேண்டாம் விடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப அவசரம் வேண்டாம். சரிங்களா? பணம் அப்படின்றது யாரும் ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் ஈஸியாக யாருக்கும் கொடுக்காதீங்க. ஏன்னா அது அவ்வளோ ஈஸியாக வரக்கூடிய விஷயம் கிடையாது. கஷ்டப்படணும். ட்ரேடிங்கும் கஷ்டப்பட்டால் தான் உண்டு. சரிங்களா? இல்லைன்னா கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோடய ப்ரிடிக்ஷன் கரெக்ட் அப்படின்னா அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். பையர் பவராக இருக்கான். ஓகே, செல்லரும் பவராக இருக்கான். பட் ஆனால் செல்லரோட பையர் தான் பவர் அதிகமாக இருக்கான். ஏன்னா ரிஜெக்ஷன் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக கொடுக்குறான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தேவை நம்ம ட்ரேட் எடுத்ததை விட ஒரு பாயிண்ட் கீழே இருக்கணும், அவ்வளோதான்.
லாஸ்ட்டு ஒரு செகண்டில் கூட அவன் மாறுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே பவராக இருக்கான். ஸோ டக்குன்னு ஒரே மூவில் அவன் மேலே கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ப்ராஃபிட் தான். சரிங்களா? ஓகே, இந்த செல்லர் எப்படி எடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த 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 கேண்டிலோட மூவிங் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். அந்த கேண்டிலில் பையர் இருக்கான், பையரோட செல்லரும் இருக்கான். ஆனால் அவனோட செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான். ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக நான் போகலை, அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டாக ட்ரேட் எடுக்க எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ அப் ட்ரெண்ட் அப்படின்னா பையருக்கு ட்ரேட் எடுக்க பாருங்கள், டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா செல்லருக்கு ட்ரேட் எடுக்க பாருங்கள். அப்போ வந்து ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமாக இருக்கும், அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? இப்போது இது வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து பையர் ட்ரேட் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அது செல்லர் தான் ஃபார்ம் பண்ணிட்டு வருவான். ஏன்னா அது டவுன் ட்ரெண்டு, செல்லருக்கு உண்டான ட்ரெண்டு. சரிங்களா? அது கரெக்டாக பார்த்துக்குவாங்க. ஸோ டோட்டலாக 2 ட்ரேட் எடுத்திருக்கேன். எக்ஸ்பிளேஷன் தெளிவாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 2 ட்ரேட் ஓகே. இன்றைக்கி இந்த 2 ட்ரேட் போதும். எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17 ப்ளஸ் வந்து ஒரு 20 லாஸு, இங்கே ஒரு 43, 17 ஒரு 20 போச்சு அப்படின்னா ஒரு 30 40. ஓகே, இப்போது ட்ரேடிங்கில் வந்து ரூல்ஸ், உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அங்கே வந்து கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? இருந்தால் மட்டும்தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். இல்லைன்னா அப்படின்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்கள் அமௌண்ட் வந்து உங்கள் கையில் இருக்காது. நீங்கள் வந்து ஜஸ்ட் 1 கிளிக் அவ்வளோதான் ட்ரேட் எடுத்துருவீங்க, லாஸ் ஆகிடும். ஜஸ்ட் 1 கிளிக் மார்ட்டிங்கில் எடுப்பீங்க, லாஸ் ஆகிடும். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மார்ட்டிங்கில் அப்படின்றது ஜஸ்ட் அந்த வேர்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிற ட்ரேட் ஏன் லாஸ் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் மார்ட்டிங்கள் போகணும். ஏன் லாஸ் ஆச்சுன்னே தெரியாமல் நெக்ஸ்ட்டுன்னு போனீங்க அப்படின்னா லாஸ் ஆகிடும். ஸோ அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த ட்ரேட் எக்ஸ்ப்ளனேஷன், ஐ மீன் வந்து லைவ் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சேர்த்து கொடுக்குறேன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு அப்படின்னா தம்ஸ் அப் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது பெட்டர், இன்னும் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு புரியும், இல்லைனா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சரிங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது, உங்கள் ட்ரேட் நாலேஜ் என்ன, இது இப்படி வந்திருக்கலாம், இல்லை இங்கே இருந்தாலும் இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் நாலேஜை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.